நாங்கள் வரவேற்கிறோம். நீங்க எங்கள் மத்தியில் அசைவாடுறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். மட்டும் நடத்தினவர் அவர், இனிமேலும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு முகாந்திரம் இல்லாமல் இல்லை ஆண்டவரே. நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறது உம்மை ஆராதிப்பது, உம்மை தொழுது கொள்வதற்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாள் மட்டும், இந்த 7 மாதம் மட்டும் நீங்க சுமந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வசனம் சொல்லுகிறது, அவர் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர் அந்த ஜனத்தின் கூடவே இருந்தார். வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த ஜனத்தை விட்டு விலகவே இல்லை. அப்பா எங்களை விட்டு விலகல. ஆமென். ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்போதும் எங்களை விட்டு விலகவே இல்லை. ஓ நன்றி ஆண்டவரே, நல்லவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு எல்லா துதியும் எல்லா மகிமையும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. அவர் கர்த்தர் ஒருவரே அவங்களை சுமந்து வந்தார். அந்நிய தேவன் அவர்களுக்கு துணை செய்வதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எந்த ஒரு மனுஷனுடைய தயவோ, எந்த ஒரு காரியங்களோ, அவன் இந்த உயர்வுகளுக்கோ, ஆண்டவர் இந்த நாள் மட்டும் நம்மளை சுமந்து வந்ததுக்கோ காரணம் இல்லை. அவர் ஒருவர் தான் என்ன சுமந்து வந்திருக்கிறார்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுவோம், நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. சொல்லுவோம், இணையில்லா. தேடி வந்தீரே, தேடி வந்தீரே, நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே. சொல்லுங்க, தேடி வந்தீரே, தேடி வந்தீரே, நன்றி ஆண்டவரே. தெரிந்து கொண்டீரே. சேர்ந்து சொல்லுவோம், நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, இடையில்லா இடைவிடா இடையில்லா இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையால் தழுவுகிறீ. சேர்ந்து சொல்லுங்க வாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை போல் நம்மளை தாங்கி சுமக்கிறவர் வேற யாருமே இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் சேர்ந்து சொல்லுங்க. இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையால் தழுவுகிறீ, இடக்கையால் தாங்குகிறீ இயேசுவே, வலக்கையால் தழுவுகிறீ. சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், எனக்கு உரிய, எனக்கு உரியவரே, இதயமாள்பவரே. சொல்லுங்க, எனக்கு உரியவரே, எனக்கு. நீங்க தான்ப்பா, நீங்க ஒருவர் தான் எங்களை சுமந்து வந்திருக்கிறீங்க. நீங்க ஒருவர் தான் எங்களை நடத்துவீங்க. இதயம் கரங்கள் அசைத்து சொல்லுவோம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே உயிருள்ள. சரி சொல்லுவோம், உமக்கே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். துதிக்க துதிக்க அவருடைய நாமம் மகிமை விளங்கத்தக்கதான். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை மேல கிருபை
கிருபையை தருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கிருபையாய் நடத்துவதை காட்டிலும் ஆண்டவரே ஒரு மகிமைக்கு நேராய், ஒரு மகிமைக்கு நேராய் எங்க ஊழியத்தை, எங்க குடும்பங்களை ஒரு மகிமைக்கு நேராய் உமக்கே சொல்லுங்க. என்னை இழுத்து கொள்ளும், என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவேன், ஓடி வந்திடுவே. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை இழுத்து கொள்ளும், என்னை இழுத்து கொள்ளும். இயேசுவே உங்க பாதைக்கு நேராய், உங்களுடைய தரிசனத்துக்கு நேராய், எங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கு நேராய் எங்களை இழுத்து கொள்ளுங்க. சொல்லுங்க. என்னை இழுத்து கொள்ளும், என்னை இழுத்து கொள்ளும். சொல்லுங்க. ஓடி வந்திடுவோம், ஓடி இந்த ஓட்டத்தை நிறைவாய் ஓடத்தக்கதாய் அந்த பாதைக்கு நேராக எங்களை இழுத்து கொள்ளுங்கப்பா. அனுதினமும் என்னை இழுத்து கொள். ஆசை இருக்கிறவங்க மாத்திரம் எங்க குடும்பங்களை, எங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, எங்களுடைய ஊழிய பாதைகளை ஈடுவேன். சொல்லுங்க. அறைக்குள்ள அழைத்து செல்லும், அறைக்குள்ள அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். எத்தனை பேரெல்லாம் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அறைக்குள்ள அழைத்து செல்லும், உங்க அன்பில் களி கூறுவேன், அன்பில் களி கூறு. முதுபலத்தோடு சொல்லு. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே இயேசுவின் நாமத்தினால் அந்த பாதைக்கு நேராய் எல்லா தடையான சூழ்நிலைகளை மாற்றி, எரிகோவில் இருக்கிற சூழ்நிலை மாற்றி, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரமானவர், உமக்கு எல்லா துதியும் எல்லா மகிமையும். ஓ இயேசுவே ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லா சூழ்நிலைகளை மாற்றி அவர் நியமித்த ஓட்டத்துல அனுதினம் நம்மளை ஓட பண்ணுவார். நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. நாங்கள் எவ்வளவு பாதைகள்ல வழி மாறி போயிருந்தாலும் ஆண்டவரே எங்களை நேர்வழியாய் நடத்துகிற தகப்பன் நீங்க இருக்கிறீங்க. நீங்க பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, எங்க கால்களுக்கு தீபமும் எங்க பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன். ஒருபோது நாங்கள் இடறுவதே இல்லை. வசனம் சொல்லுகிறது எங்கள் பாதங்கள் சறுக்கிற வேலையில அப்பா உங்க கிருபை எங்களை தாங்கினதே. அதற்காக நன்றி. தாங்குகிற கிருபை, நம்மளை ஏந்தி சுமக்கிற கிருபை, நம்மளை எல்லாம் வல்லடிக்கு நீக்கி மாற்றுகிற கிருபை போல. ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு எரிகோவை சுற்றிட்டே இருக்கிறது போல, நம்ம பாதைகள் இருக்கிற இடத்தையே சுற்றி வருகிற அனுபவங்களை போல காணப்படலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நாள் எல்லா சூழ்நிலைகள் எல்லா எரிகோ போன்று இருக்கிற தடைகள் உடையும். நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. எல்லா தடைகளை உடைத்து எனக்காக அவர் புது வழிகளை திறப்பார். எனக்காக அந்த வழிகள் பெரிதும் அனுகூலமான விசாலமான ஒரு பாதையா இருக்கும். நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அமேன். தொடர்ந்து அப்பா சமூகத்தில் ஆராதிக்க போகிறோம். அமேன். கர்த்தர் நல்லவர். அமேன். அமேன். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் இருக்கிற 2வது அதிகாரத்தில் இருக்கிற 12வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் இருக்கிற 12வது வசனத்தை எடுத்து சத்தமா வாசிப்போமா? மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கர்த்தராலே எனக்கு ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரால் ஒரு கதவு திறக்கும். ஆமென். மனிதர்களாய் ஒரு கதவு திறந்தாங்கன்னா அது ஒரு சூழ்நிலை அடைப்படும். ஆமென். ஆனா கர்த்தரால் ஒரு கதவு திறந்தா ஆமென் அது பெருசா இருக்கும். நம்புறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை சுற்றி வந்தப்ப அந்த மதில் போல இருந்த தடைகளை உடைத்து ஆண்டவர் பெரிதான ஒரு வாசலை திறந்தார். ஆமென். அவர் திறந்தா பெருசா இருக்கும்னு சொல்றவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை அந்த 7 நாள் ஆமீன் சுத்தி வந்தது போல காத்திருக்கிற அனுபவங்களை போல காணப்படலாம். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எனக்காக திறந்தா பெருசா தான் திறப்பார். நம்புறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொரு வசனத்தை அப்படியே எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 16வது அதிகாரத்துல இருக்கிற 9வது வசனத்தை வாசிப்போம். 16
1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்காக, எங்க குடும்பத்திற்காக இந்த ஆராதனையோடு சேர்ந்து அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போமா? அப்படி எனக்காக ஆமென் பெரிதும் ஆமென் அனுகூலமான ஒரு வாசல், அது நம்மளோட ஊழியத்தில் இருக்கலாம், நம்மளுடைய குடும்ப பாதைகளா இருக்கலாம், நம்ம போயிட்டு இருக்கிற எல்லா பலவீனமா இருக்கலாம், ஃபினான்சியல் கஷ்டமா இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளும் எனக்காக அவர் திறக்கிறது பெருசாதான் இருக்கும். நம்புறவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஆமென் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அதிகமாய் செய்கிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவது ஒரு காரியத்திற்காக அப்படியே நம்ம ஜெபிக்க போறோம். அப்படியே துதிச்சுக்கிட்டு எனக்காக நீங்க திறப்பீங்க ஆண்டவரே. நம்புறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிதும் அனுகூலமான ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அந்த வசனத்துல கீழே சொல்லுகிறது, எனக்கு விரோதம் செய்கிறவர்கள் அநேகர். ஆமென். கர்த்தர் ஒரு கதவை திறப்பார்னா அதை பார்த்து பொறாமப்படுகிறவங்க அநேகர் தான் இருப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? ஆமென். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில கொடுக்கிற உயர்வுகள், நம்ம வாழ்க்கையில் அவருக்கு திறந்த கதவுகளை திறக்க 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 சுத்தி இருக்கிற சத்துருக்கள் வெள்ளம் போல எழும்பலாம். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அதே விரோதிகள் மத்தியிலே தலையை உயர்த்துவார்னு சொல்றவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் சத்ருவாய் நம்மளுக்கு காணப்படுகிறார்களோ, எதெல்லாம் நம்மளுக்கு விரோதமாய் காணப்படுகிறது, ஒருவேளை ஆமென் நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுக்கு விரோதமா இருக்கலாம். ஆமென். 1 கொரிந்தியர் 16:9 சொன்னது போல பெரிதும் அனுகூலமான விசாலமான ஒரு கதவுகளை கர்த்தர் நம்மளுக்காக திறக்கிறார். நம்ம ஊழியத்திற்காக, நம்மளுடைய எல்லா பினான்சியல் தேவைகளுக்காக, நம்மளுடைய சரீர சுகபல ஆரோக்கியத்தில் ஒரு பெரிதான ஒரு ஆமென் ஒரு ஓப்பன் டோரை நம்புறீங்க. புது பலனை தருகிறார், எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறவர். வசனத்துல படிச்சது போல அது மூணாவதா ஆமென் சுவிசேஷத்திற்காக ஒரு கதவை திறக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளுடைய குடும்பங்கள்ல, நம்மளுடைய ஊழியங்கள்ல, நம்மளுடைய மாவட்டத்துல ஆமென் எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஹால் பத்தாது, நிரம்பி வழிகிறத்தக்கதா ஆண்டவர் ஒரு பெரிதான ஒரு காரியங்களை செய்வார். நம்புறவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. அப்பா எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர் தான், அதுதான். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அவரையே நம்பி இருக்கப்படினால் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா நான் உங்க நம்பி இருக்கிறேன் பா, சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நான் நம்பி இருக்கிறேன். உங்களை நம்பி இருக்கிறபடினால் ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சொல்லுங்க நல்லா சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். எங்களை தாங்குகிறவர், எங்களை சுமந்தவர், எங்களை தப்புவிக்க போதுமானவரே, எம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரே, எம்மை ஆராதிக்கிறோம், எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இத்தனை பேரால் உண்மையா சொல்ல முடியும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. இந்த ஓட்டத்தை ஆண்டவர் நாங்கள் ஜெயமுடன் ஓடி முடிக்கத்தக்கதாய் நீங்க எங்களை பலப்படுத்துவீங்க, அதற்காகவே எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களோடு இருக்கிறீங்க. நீங்க எங்க பட்சத்திலிருந்து செய்கிற காரியங்கள் மிகவும் பெரிதும் ஆச்சரியமாய் பயங்கரமா இருக்கும். நம்புறவங்கள சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாதவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. சொல்லுங்க பாக்கலாம். ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா,
நம்புறீங்க? ஆமென். ஆவியானவரால் எல்லாம் ஆகும் சொல்றவங்கள சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோடு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே எழும்பி நின்று ஆராதிக்கலாம். ஆவியானவரே, நாங்கள் வரவே இருக்கிறோம், வரவே இருக்கிறோம், வரவே இருக்கிறோம், வரவே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவி பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. சொல்லுமா. இந்நாளிலும் சித்தம் போல் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. இந்நாளிலும் சித்தம் போல் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவி பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவி. கவல கண்ணீர், கவல கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையை நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க. கவல கண்ணீர், கவல கண்ணீர் மறக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க பார்த்து. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, முழு பலத்தோடு, முழு சத்தத்தோடு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளை நீங்கள் மாற்றுவதற்காக நன்றி அப்பா. நாங்கள் நம்புறோம்ப்பா. எங்களுக்காக பெரிதும் அனுகூலமான விசாலமான ஒரு கதவை திறந்திருக்கிறீங்க. எங்களுடைய வாழ்க்கையவே ஒரு சுவிசேஷமா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த. சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்குள்ளே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல். சொல்லுங்க. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க. கற்றுத்தாரும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, எப்படி நான். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கால வேளையில நம்ம ஜெபிக்க கூடி வந்திருக்கோம். ஆண்டவரே, வேத வசனம், வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. சேர்ந்து சொல்லும். ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவர், ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஒரு விஷயம் சொல்லும். ஆவியானவரே, ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆவியானவர் எங்களுக்காக செய்யக்கூடிய ஏற்றுவதற்காக நன்றி அப்பா. ஆவியானவர் எங்களுடைய தலையை உயர்த்துவதற்காக, எல்லாவற்றிலும் எங்களுக்கு வெற்றியை தருகிற ஆவியானவர், எங்களுக்கு முன்பாக போய் எல்லா கோணலான வேலை செவையாய் மாற்றுகிறவர். அதற்காக நன்றி செலுத்துவோம். முழு பலத்தோடு நன்றி சொல்லுங்க.
மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் எல்லாமா, எங்க பலத்தினால் அல்லப்பா. ஓ, எல்லாவற்றிலும் உம்மால் ஆகும்பா. சொல்லுங்க பார்க்கலாம் முழு உலகத்தோடு. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும். சொல்லுங்க, நீங்க முடிவெடுத்தால், நீர் முடிவெடுத்தால் அதை யார் தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் அதை யார் தான் மாற்ற முடியும்? சொல்லுங்க, எங்களுக்கென எனக்கென முன் குறித்த, சொல்லுங்க, எங்க வாழ்க்கைக்கு, எங்க ஊழியத்திற்கு, எங்களுடைய எதிர்காலத்திற்கு முன் குறித்த எல்லாவற்றையும் சொல்லுங்க, எனக்கென எனக்கென முன் குறித்த. சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் நாமத்தினால் எல்லா அடைப்பட்ட காரியங்கள், எல்லா முன் குறித்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒரு பெரிதான ஒரு கதவுகளை நீங்கள் திறப்பதற்காக நன்றி அப்பா. நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். கரங்களை அசைச்சு சொல்லுவோம், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க, உமக்கே உமக்கே அப்பா, உங்களுக்கு தான்ப்பா எங்க முழு பலத்தோடு உயிருள்ள. சொல்லுங்க, அனைத்தையும் செய்து முடிக்கும் நினைத்தது, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்க நினைத்தது. நானே மாத்திரம், நானே மாத்திரம் ஒரு காலை தோறும் கண்ணோக்கி, காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். ஓஹோ, காலை தோறும் கண்ணோக்கி. சொல்லுங்க, நிமிடந்தோறும் நிமிடந்தோறும் விசாரித்து, எங்களை நிமிடந்தோறும் நிமிடந்தோறும். சங்கீதக்காரர் அழகா சொல்லுகிறார், அவர் காலை தோறும் நம்மளை கண்ணோக்கி பார்த்து நிமிடந்தோறும் நம்மளை விசாரிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் என் வாழ்க்கையில எங்க அப்பா விசாரிக்கிறது போல வேற யாரையும் முடியாதுன்னு சொல்றவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்களேன். எந்த ஒரு மனுஷனுடைய அன்பும் அவன் ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்ததா இருக்கும். ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம நேசிக்கிற நல்ல தகப்பன் அவர் தான் சொல்றத மாத்திரம் சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. அவர் உங்க வாழ்க்கையில கதவை திறக்கிறாருன்னா கூட அது அவருக்காக இல்ல, அவன் உங்களுக்காக. அவன் எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் அவன் இன்னைக்கு அப்பா சொல்ற வார்த்தை, அவர் உங்களை மகிமைப்படுத்தணும். எத்தனை பேர் நம்புறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. நன்றி ஆண்டவர். காலை தோறும் காலை தோறும் கண்ணோக்கி, சொல்லுங்க பார்க்கலாம் முழு பலத்தோறும். காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். எங்க குடும்பங்களை, எங்க வாழ்க்கையில நிமிடம் தோறும் முழு பலத்தோடு கரங்களை அசைச்சு சொல்லுவோம், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள. சொல்லுங்க, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். ஓ, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க, உமக்கே ஆராதனை, உமக்கே. இயேசுவே எங்க உயிருள்ள, என் உயிருள்ள. ஓ, நன்றி ஆண்டவரே. ஓ, தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே. சொல்லுங்க பார்க்கலாம், ஆகாயம் கொண்டு செல்லுதே. சேர்ந்து சொல்ல, உம்மோடு செலவிடும், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாதையா.
கொண்டு செல்லுதே. நன்றி ஆண்டவரே. ஆகாயம் சொல்லுங்க, என்னே சுவே ஆவியா, என்னே சுவே உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஜெபமாய் ஒரு அர்ப்பணிப்போடு அப்பாட்ட சொல்லுங்க. உம்மாவியா ஒரு விசையா எங்களை நிரப்பிடுமையா. உலகத்திலே உலகத்திலே உமக்காக நாம் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. சொல்லுங்க, உலகத்திலே உலகத்திலே உமக்காக நாங்கள் குடும்பமாய் சபையால் இணைந்து உயிருள்ள நாள் வரையில் முழு பலத்தோடு சொல்லுமா. ஓ தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். சொல்லுங்க, ஆகாயம் கொண்டு செல்லுதே. முழு உலகத்தோடு சொல்லுவோமா. ஆகாயம் சொல்லுங்க வாங்க, முழு உலகத்தோடு. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும். சொல்லுங்க முழு பலத்தோடு. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக முழு பலத்தோடு சொல்லுவோம். வாருமையா வாருமையா போதகரே வாருமையா. சொல்லுங்க, வற்றாத ஜீவ வற்றாத ஜீவ வற்றாத ஜீவ நதிய. சொல்லுவோம், வாருமையா வாருமையா போதகரே வாருமையா. நல்லா முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். வற்றாத வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ. சொல்லுவோமா. கணுக்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும். சேர்ந்து சொல்லுவோம். நீந்தி 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 மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து. நல்ல முழு பலத்தோடு ஆர்ப்பரிப்போடு வாருமையா போதகரே. சேர்ந்து சொல்லுவோம். ஓ அவர் வற்றாத ஜீவ தண்ணீரால் நம்ம நிரப்புவதற்காக. ஓ நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஓ நன்றி 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 நன்றி. வற்றாத ஜீவ நதியா. சேர்ந்து சொல். வாருமையா வாருமையா போதகரே வாருமையா. வற்றாத ஜீவ வற்றாத ஜீவ வற்றாத ஜீவ நதியாக. நிறைய பேருக்கு அந்த ஆவியானவருடைய அனுபவம் வேணும். முழு பலத்தோடு ஆவியானவரே முழுவதுமாய் ஆளுகை செய்யுங்கப்பா. கணுக்கால் அளவில்லை, முழங்கால் அளவில்லைப்பா, நீச்சல் ஆழம் செல்லத்தக்கதா. ஓ நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதா எங்க வாழ்க்கை காணப்படட்டும். நன்றி ஆண்டவரே, உமக்கு எல்லா மகிமை எல்லா துதியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் கண்களை மூடி அப்பாவுக்கு நேரா கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே. கணுக்கால் அளவில்லை ஆண்டவரே, முழங்கால் அளவில்லை ஆண்டவர், இடுப்பு அளவில்லை, நீச்சல் ஆழம் செல்லத்தக்கதா உங்க மகிமை எங்க வாழ்க்கையில காணத்தக்கதா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்க துதிக்கிறோம். ஒரு மனதோடு அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆராதனையில நீங்க மகிமைப்பட்ட எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.